இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பிளாக் மேஜிக் நம்புவாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க, நாட்டுப்புறம். 40 ஆண்டு காலம் நீ மானிடனா வாழணும், மீதி இருக்கிற சொச்ச காலம் பேயாதான் வாழணும்னு கர்மா வந்துச்சுன்னா எல்லாம் சரி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதை வீடியோவா எடுத்து திரும்ப அந்த பொண்ணுகிட்ட காட்டுறோம். நானா இப்படி பண்ணினேன்னா பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இல்ல, இது ஒரு புரளி, இது புரோடா. அப்படி இப்ப பிளாக் மேஜிக்கை நம்பி நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தகடுகளும் சில பொருட்களும் வைக்கிறதுனால ஒருவர் தாக்கப்பட முடியுமா? உண்மையிலேயே முடியும். ஸ்ரீவாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாந்திரீகம் சம்பந்தமா நமக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்காரு மலையாள மாந்திரீகர் திரு என் சந்திரகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அதாவது இந்த ஜோதிட துறையிலேயே பல விதமான துறைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த மாந்திரீக துறையை தேர்ந்தெடுத்தீங்க. இதுக்குள்ள வரதுக்கான காரணம் என்ன? இது நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பரம்பரை தொழில். பரம்பரை தொழிலுங்கும் பொழுது யாராவது ஒருத்த அந்த வாரிசு அடிப்படையில் பண்ணணும். அப்போ நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேர். என் தம்பிக்கு இதில் உடன்பாடு இல்லை, இதில் பயணம் பண்ணுறதுக்கோ இதை கற்றுக்கிட்டு உள்ளே வர்றதுக்கோ. அவர் வெளிநாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் போயிட்டாரு. நமக்கு இதில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. நான் கூடவே இருந்து ரொம்ப பயணம் பண்ணணும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப உதவியாக இருப்பேன். கூட பூஜைக்கு போகிறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது. அப்போ அவங்க வாரிசு வேணுன்றதுனால நீ பண்ணுறியான்னு கேட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொல்லி தீட்சை வாங்கிக்கிட்டேன். நான் பயிற்சி எனக்கு ஏறத்தாழ ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே. நான் முழுசாக மாந்திரிகராகி கிளைண்ட்டுகளை சந்திக்கிறது 13 வருஷமா. தனியாக ஆஃபீஸ் போட்டு தனியாக கோயில் கட்டி நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் மாந்திரிக லைனுக்குள்ளே வர்றதுக்கான காரணம், இந்த மாந்திரிகம் பண்ணுறதுக்கு நிர்பந்தம் தான், கட்டாயம். இதை பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிற மாதிரி தள்ளப்பட்டது தான். அப்ப இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படி கேட்கக்கூடாது. விருப்பம் இருக்கு, சரியா? விருப்பம் இருக்க பேர்ல பண்றோம். அதுக்கு பிறகு என்னுடைய இஷ்ட தெய்வம் வாராகி. குலதெய்வம் தேவையில்லை, குலதெய்வம் அது ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு இருக்கு. என்னுடைய இஷ்ட தெய்வம் வாராகி. இதை எல்லா காணொலியிலும் நான் சொல்லியிருக்கேன் வாராகியை பற்றி. ஆமா, வாராகி தான் என்னுடைய இஷ்ட தெய்வம். மாந்திரிகத்துக்கு நம்ம மெயினா பயன்படுத்துறது மயான காளி, அப்புறம் குட்டிச்சாத்தான், கைக்கருப்பு, வேதாளம், இந்த மாதிரி நிறைய வரும் அதுல. இதுதான் காரணம், பரம்பரை தொழில் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம். சரி, இப்ப இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது உண்மையா? அப்படின்னா முதல்ல மாந்திரிகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைதானா? மாந்திரிகம் உண்மை, பிரபஞ்சம் உண்மை தானே? அது உண்மைதான். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, பிரபஞ்சம் உண்மை. இல்லாத ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்க அவசியம் இல்லை. இல்ல பொய் ரொம்ப நாளைக்கு நிக்காது, சரிதானே? பொய்க்கு ஆயுள் காலமும் கம்மி, பொய்யான விஷயம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு இது விஸ்வரூபம் எடுத்திருக்கு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல மக்கள் மத்தியில கொண்டு இது சேர்த்திருக்கு அப்படின்னா மாந்திரிகங்கிறது உண்மை. இதை எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே அதை உற்பத்தி பண்ணினது, அதை தயார் செஞ்சது 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்கள் தயார் செய்யப்பட்ட விஷயம்தான் மருத்துவம், சோதிடம், மாந்திரிகம், இன்னும் வேற வேற விஷயங்கள், சரிங்களா? இப்ப இதுல என்ன ஒரு கேள்வின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இந்த இந்து மதத்துல மாத்திரம்தான் இந்த கேள்வி வருது. மாந்திரிகம் உண்மைதானா? பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இருக்கா? பில்லி சூனியம்னு ஒண்ணு இருக்கா? இதை சார்ந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம யாரையும் கொச்சப்படுத்தி பேசல, அடுத்தடுத்த மதத்திலேயே காணொளிகள் நிறைய வருது. இங்க இருந்த இப்படின்னா நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. நான் பர்டிகுலரா இந்த மதம் நான் சொல்ல வரல, சரியா? இப்படின்னால அப்ப அங்க ஒரு சக்தி இருக்குல்ல, அதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி இன்னொரு மதத்திலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உருவமே இல்லாத வழிபாடுகள்லாம் வேற வேற மதத்துல இருக்கு. இந்து மதத்துல மட்டும் ஏன் அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது அப்படின்னா, கேட்க நாதி இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்து மதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அமானுஷம் நிறைய இருக்கு. இதுக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, இப்ப இங்க ஒரு மணல் இருக்கு, ஒரு பக்கம் ஆப்பிள் விதை போடுறீங்க, இன்னொரு பக்கம் ஆரஞ்சு விதை போடுறீங்க. ஆப்பிள்ல என்ன சத்து இருக்கு? விட்டமின் ஏ. ஆரஞ்சுல விட்டமின் சி. இது ரெண்டும் தந்தது யாரு? கடவுள் தான், பிரபஞ்சம், சரிங்களா?
இப்ப ஆப்பிளுக்கு வந்து ஏ வைட்டமினை கொடுத்த சூரிய பகவான் சூரிய கதிரில இருந்து தான் வருது. சரிதுங்களா? ஒரு செடி வளரணும்னாலோ ஒரு பழம் கிடைக்கணும்னால சூரிய கதிர் வேணும். அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தா இருக்கணும், எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாலும் சூரிய கதிர் வேணும். அப்ப இந்த ஆப்பிளுக்கு வந்து அந்த ஏ வைட்டமின் கொடுத்ததுனால ஏ வைட்டமின் தீந்து போகல. அதனாலதான் ஆரஞ்சுக்கு சீய கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்லை. ஆரஞ்சுக்கு ஜீய கொடுத்தவருக்கு ஆப்பிளுக்கு ஏன் சீய கொடுக்க தெரியல? ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு. தன்மை என்னன்னா இந்த ஆப்பிளால ஏ வைட்டமினை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி செட் செய்யப்பட்டிருக்கு, தயார் செய்யப்பட்டிருக்கு. ஆரஞ்சு கிட்ட சி வைட்டமின் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதால மட்டும்தான் தாங்க முடியும். ஆனா இது ரெண்டையும் தந்தது சூரிய பகவான். அவர்கிட்ட தானே எல்லாமே இருக்கு. ஒரு ஆப்பிளுக்கு, ஒரு ஆரஞ்சுக்கு, ஒரு தென்னை மரத்துக்கு, ஒரு கத்திரிக்காய்க்கு, ஒரு வெண்டைக்காய்க்கு அதுக்கு சக்தியை பிரிச்சு தரக்கூடிய கடவுளுக்கு ஏன் மாந்திரிகத்தை தர தெரியாது? மாந்திரிகம் இருக்குங்கிறத இதை விட என்ன ஆதாரம் இருக்கு? எல்லாமே அங்கிருந்து தானே வருது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. பிரபஞ்சம் இல்லாம எதுவுமே செயல்படலை. இப்ப நான் பேசுற விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னா காற்றுன்னு ஒரு விஷயம் வேணும். இது கண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி வந்துடும். கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானானால் அதுவும் கடவுள் செயல். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானானால் அதுவும் கடவுள் செயல். நாத்திகவாதிகள்னு சொல்லுவாங்க அவங்க, இல்லை அப்படின்னு. அது அப்பாற்பட்ட விஷயம். என்ன பொறுத்தளவுக்கு நான் இந்த தொழில சார்ந்து இருக்கிறதுனால இதை நான் ஆணித்தரமா அழுத்தமா பதிவு பண்ணல. பிளாக் மேஜிக் இருக்குங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு, இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் ரொம்ப ரொம்ப கம்மி. யாரோ ஒருத்தர் 95% பேர் நல்ல மனிதர்கள் இருக்கிற உலகத்துலதான் 5% பேர் கெட்ட பேர் இருக்காங்க. சரிதுங்களா? வேலை விட்டு இல்லாம அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றது, அடுத்தவங்களை பத்தி ஏதாவது தப்பா குறை கூறுறது, அதனால அந்த 95% பேரும் இல்லைங்கிற விஷயத்துக்கு வர முடியாது. இதுல உதாரணத்துக்கு சொல்ல போனா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் மேல விமர்சனம் இருக்கு. ஐயன் திருவள்ளுவர் மேல விமர்சனம் இருக்கு. இந்த நாட்டை ஆள்ற மோடி மேல விமர்சனம் இருக்கு. சிஎம் மேல விமர்சனம் இருக்கு. விமர்சனம் இல்லாத ஆள் யார்? அந்த மாதிரி இந்த தொழில் மேலையும் விமர்சனம் இருக்கு. விமர்சனம் இருக்குங்கிறதுனால அந்த விமர்சனத்தை பார்த்து பயப்படுறவங்க அற்ப சொற்ப வெற்றியை கூட அடைய முடியாது. சரிங்களா? தூற்றுவார் தூற்றட்டும், ஏசுவார் ஏற்றட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தல். என்னை பத்தியும் விமர்சனங்கள் இருக்கு. பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இல்ல, இது ஒரு புரளி, இது புரோடா. அப்படி இப்ப பிளாக் மேஜிக்கை நம்பி நிறைய பேர் குணமாகுறாங்களா? அவங்கள நம்ம போய் என்ன கணக்குல எடுத்துக்கிறது? குடும்ப பிரச்சனையை சரி செய்யுது, நோய்வாய்ப்பட்டவங்களை சரி செய்யுது, குழந்தையின்மையை சரி செய்யுது, அந்த மெண்டல் மாதிரி பிடிச்சு ஆடுறாங்க இல்லையா பேய் பிசாசு, அவங்கள சரி செய்யுது. அப்ப பிளாக் மேஜிக் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப சமீபத்துல என்னால ஆணித்தரமா பதிவிட முடியும். வேணா கூட நான் போன்லயே பேசி காட்டுறேன். ஆனா சொல்லி வச்சுட்டெல்லாம் இல்ல. இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க கூட நினைக்கலாம் ஆங்கரும் இவரும் பேசி முடியும். அப்படி இல்ல. ஏன்னா அடுத்த காணொலியில அவரை நான் கூட்டு வரேன். அந்த பெண்ணு வந்து வேற மாதிரி இரும்பு பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இது இப்ப நடந்தது 1 வாரத்துக்கு முன்னாடி. இப்ப ஆரோக்கியமா இருக்கு. இதுக்கு பிளாக் மேஜிக் அவங்க டாக்டரை விட பிளாக் மேஜிக் என்ன அதிகமா நம்புறாங்க. சரிங்களா? பிளாக் மேஜிக் இருக்கு. இப்ப என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாதான் இருந்தது. இந்த பிளாக் மேஜிக் மூலமா நோய்கள் எல்லாம் நீங்க குணப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப பொதுவா வந்து பிளாக் மேஜிக் மூலமா எப்படி நோய்களை குணப்படுத்த முடியும்? ஒருத்தரை வந்து அழிக்கிறதுக்கும் அவங்க மேல வந்து சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுக்கும் தான் பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மூலமா நோய்களை எப்படி நீங்க குணப்படுத்துறீங்க? நோயா இருந்தா குணப்படுத்த முடியாது, பேயா இருந்தா குணப்படுத்தி தானே ஆகணும். ஆரம்பத்துல முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும். சரிங்களா? இப்ப ஒருத்தருக்கு வந்து நோயே கிடையாது, பேய் ஆடுது, அவங்கள போய் டாக்டர்கிட்ட கொண்டு போனா குணப்படுத்துறது கஷ்டம். சரியா? அதாவது நரம்பு தளர்ச்சினால அவங்க வந்து பேய் ஆடுற மாதிரி பண்றாங்க, அது அவங்களுக்குள்ள ஒரு பிரமை அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்ல. சரி, ஓகே. நரம்பு தளர்ச்சி யாருக்கு வரும்? அதுல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஒரு உடல்ல ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு, வயது முதிர்ந்தவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. 15 வயசு பொண்ணுக்கு, 18 வயசு பொண்ணுக்கு, 20 வயசு பொண்ணுக்கு, பையனுங்களுக்கு வர்றதுக்கான ரீசன், இப்ப ஒரு பொண்ணை வந்து என்கிட்ட கொண்டு வர்றாங்க. அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 19 வயசு இருக்கும். என் இடத்து கொண்டு வந்தாச்சு, ஆடுது, பேசுது, அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ணி உன் பேர் என்னன்னு கேட்டா ரமேஷுங்குது. பெண்ணுக்கு எப்படி ரமேஷா இருக்க முடியும்? பெண் உடம்புல இருந்து ரமேஷ்ன்ற பேர் வச்சு ஒரு ஏதோ ஒண்ணு ஆத்மா இருக்கு. உனக்கு என்னமா வேணும் அப்படின்னா சிகரெட்டு, சம்சா, சாராய பாட்டல், பீரு, என் லவ்வர் கூட நான் சேரணும் அப்படிங்குது. எல்லாம் சரி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதை வீடியோவா எடுத்து திரும்ப அந்த பொண்ணு கிட்ட காட்டுறோம். நானா இப்படி பண்ணினேன்னு ஆச்சரியமா கேக்குது. எப்படி பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் கொடுங்கன்னா முடியாது. ஆதாரம்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சேகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? நம்புறவங்களுக்கு இருக்கு, நம்பாதவங்களுக்கு இல்லை. நான் மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னதான் விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும், என்னதான் அதர்வனம் இல்லைன்னு பேசினாலும், பிளாக் மேஜிக் இல்லைன்னு பேசினாலும்,
இந்த உலகத்துல ஒரு 4-5 வேலைகளை வந்து அவங்க பண்ணித்தான் ஆகணும். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமா உங்க தூக்கத்தை நீங்க தூங்கி தான் ஆகணும். ஆமா உங்க கழிப்பை நீங்க கழுவி தான் ஆகணும். சரிங்களா? இப்ப நீங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரி அப்படி வச்சுக்கோம். கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான கோடி உங்கள்கிட்ட இருக்கு. உடம்பு பூரா கொழுப்பும் இருக்கு. உங்ககிட்ட வேலை பார்க்குற 10 பேர் நடக்கிறாங்க. கொழுப்பு யாருக்கு குறையும்? அவங்களுக்கு தான் குறையும். உங்களுக்கு குறையாது இல்ல. இல்ல உங்களுக்கு கொழுப்பு குறையனா நீங்க தான் நடக்கணும். நான் தான் நடக்கும். நெருப்பு சுடுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சுட்டவனுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். ஆமா சரிங்களா? அதனால கேள்விகள் 1000 வரலாம், விமர்சனங்கள் 1000 வரலாம். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனுடைய வலிகள் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இது காணொலியாவே நிறைய இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல ரொம்ப பிரபலியமா இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் ஒண்ணு, ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணுனாங்க. இது ஏதுல ரொம்ப காலமா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதர்வனம் இருக்குன்றான், ஒரு பக்கம் அதர்வனம் இல்லைன்றான், ஒரு பக்கம் பிளாக் மேஜிக் இருக்குன்றான். இது என்னதான் இதுக்குள்ள இருக்குன்னு பாத்துரும்னு சொல்லி ரொம்ப ஏறத்தாழ ஒரு 40-50 நாளா அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னாக்க, இப்ப ஒருத்தர் சூசைட் பண்ணிக்க போறாரு, பாடலேஜ் அவர் வந்து பிழைச்சிடுறாரு, தூக்கு போடுறாங்க, டக்குன்னு யாராவது போய் காவந்து பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போய் காவந்து பண்ணிடுறாங்க. ஹார்ட் அட்டாக் திடீர்னு ஆஸ்பத்திரி போய் காவந்து. இந்த மாதிரி ஆள்களா போய் தேடி பேட்டி எடுத்தாங்க. மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்கா, உங்க உடல்ல இருந்து உயிர் வெளியில போனது உண்மைதானா அப்படின்னு. அவங்க கொடுத்த ஆதாரங்கள் என்னன்னா, ஆமா என் உடம்ப பார்த்து மேல போய் அழுதேன், என் பிள்ளைங்களை பார்த்து நான் மேல போய் அழுதேன், பாலார தாண்டினேன், தேனார தாண்டினேன், மேல பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது ஆதாரபூர்வமா. ஒரு வாட்டி வெளியில போயிட்டு அது உள்ள வர முடியாது, இறப்பு தானே இல்லையா? அப்படி இல்ல, உங்களுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சா மட்டும்தான் நீங்க போக முடியும். ஓகே சரிங்களா? இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு நல்ல கேள்விதான். இப்ப எதிர்பாராம கூட சில விபத்துக்கள் நடந்துருது, அது மொத்தத்துல கர்மா தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சூஸ் பண்ணல இந்த அம்மா அப்பாவுக்கு தான் நான் பையனா பிறக்கணும் அப்படின்னு. எங்க அம்மா அப்பாவும் நினைக்கல இந்த இவர் தான் என்கிட்ட பையனா பிறக்கணும். இது எதுவுமே நம்ம கையில இல்ல. சரிங்களா? எங்கேயோ தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது நடக்குது இல்லையா? அதே மாதிரி நம்ம பிறந்து வரும் பொழுதும் 40 ஆண்டு காலம் நீ மானிடனா வாழணும், மீதி இருக்கிற சொச்ச காலம் பேயாதான் வாழணும்னு கர்மா வந்துச்சுன்னா அனுபவிச்சுதான் ஆகணும். கர்மாவை மட்டும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணுனீங்களோ பாவம் புண்ணியம், அதை நம்ம இந்த விஷயத்துல எடுத்துக்கத்தான் வேணும். அந்த மாதிரிதான். அப்ப அவங்கள கேட்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து, இப்ப ஏன் நீங்க அங்க போறீங்க? பெண்களுக்கு எல்லாமே 2 பிறப்பு இருக்குங்கிறாங்கல்ல, பிரசவ டயத்துல நீ செத்து பிழைக்கிறான், இன்னொரு பிறவி வருதுங்கிறாங்கல்ல. ஒரு மனிதனுடைய உடம்புல 58 டாஸ்களுக்கு மேல வலி போனா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையா? இது ஆய்வு சொல்லுது. ஆனா ஒரு பிரசவ டயத்துல ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற வலி 61%. 3% தாங்கி தானே அந்த பெண்ணு திரும்ப உயிர் பிழைக்கிற. இது மறுபிறவி தானே. அதே நேரத்துல ஒரு குழந்தைய வந்து நான் 5 மாசமா இருக்கும்போது என் பையனுக்கு கை செஞ்சேன், 6 மாசமா இருக்கும்போது காது செஞ்சேன், 7 மாசமா இருக்கும்போது கண்ணை செஞ்சேன்னு எந்த தாயும் சொல்றது இல்ல. வயிற்றுக்குள்ள எப்படி குழந்தை உற்பத்தி ஆகுது? சிண்டு விரலை மறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? என் பையனுக்கு கண்ணை நான் தப்பா வச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கேள்வி. கல்யாணங்கிறதே தப்பான ஒரு விஷயம் தான். கல்யாணம் எதுக்காக செய்யப்படுது? சந்ததி விருத்திக்காக இல்ல. அதுதான் அங்கதான் தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு மட்டும் ஒரு விஷயத்தையும் விலங்குகளுக்கு ஒரு விஷயத்தையும் ஆண்டவன் படைச்சிருக்காரு. நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அறிவு, சிந்திக்கும் அறிவு. அது ரைட், ஓகே. ஒரு ஆட்டுக்குட்டி போட்ட 10 நிமிஷத்துல அது தானா எழுந்திருச்சு நடக்க தெரியும், பால் குடிக்கும். ஒரு கண்ணுக்குட்டி போட்டு அது எழுந்திருச்சு நடக்க தெரியும், கண்ணு குடி. அதே மாதிரி விலங்குகளுக்கு எல்லாம் உண்டு. பசிச்சாலும் புலி புல்ல திங்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. உண்மை அதுதான். புலி மாமிசம் மட்டும்தான் சாப்பிடும். மாடு பசிச்சுங்கிறதுனால மாமிசம் சாப்பிடாது. சரிதானே? ஆனா மனிதன் மட்டும் பிறந்த உடனே இவனால நடக்கவும் முடியாது, பால் குடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. இவனை கத்து கொடுக்கறதுக்கு அங்க ஒரு ஆள் தேவை. இதுக்காக தான் அந்த திருமணங்கிற பந்தத்தையே ஏற்படுத்தினாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? ஆட்டம் அந்த இடத்துல டுஸ்ட வச்சிட்டானா, நீ இன்னும் ஒரு தயவு இல்லாம நீ ஏன் மேல வர முடியாது? ஃபர்ஸ்ட் நகரணும், அப்புறம் மண்டி போடணும், அப்புறம் தத்தா, அப்புறம் சாப்பிட கத்து கொடுக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு வழி அனுப்பணும். இதுக்கு ஒரு அங்க ஒரு பெண் தேவை. இதுல அன்புங்கிற ஒரு வட்டத்தை வச்சு பண்ணுனாங்க. சரிதானே? அதையெல்லாம் மீறி இப்ப மறுபடியும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஓரினை சேர்க்கை. எவ்வளவு போகுது? சரிதானே? அதெல்லாம் ஆமா, கொஞ்சம் அப்புறம் சரியில்லாத ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த அன்பையும் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதை வந்து சட்டத்திட்டங்களும் உட்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அது ஓன் விருப்பம். விருப்பம் இருந்தா எப்படி ஆணோட ஆனவாளு, பெண்ணோட பெண்ணாவாளுன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்க சங்கதி இதுல விருத்தியாக போகுது? வாய்ப்பே இல்ல வரதுக்கு. அப்ப அழிவு காலம் தான் அதிகமாகுது. இதுதான் கலி உலகம். சரிதானே? இப்ப கரெக்டா வருதா? கலி உலகத்தினுடைய ஆயுள் காலம் 60 ஆண்டு, 47 என்னமோ முடிஞ்சிருக்கு. இப்ப கலி உலகத்துல தானே இவ்வளதையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் வரும். அதான் 3 பிறப்பு உண்மை. ஆண் ஒண்ணு, பெண் ஒண்ணு. அர்த்தநாத ஈஸ்வரர். இது சிவபெருமான் வந்து தன்னுடைய மனைவியை வந்து யாகத்துக்கு போவேணாம் பாரு, இது மீறி போயிடும், திரும்ப வரும், சண்டை போடுவாங்க, தன்னுடைய நெற்றிக்கண்ணால எரிச்சிருவாரு.
அப்புறம் எல்லா வேத முனிவர்களும் இது தப்பு, திரும்ப நம்மளுடைய சக்தி வேணும்பாங்க. அப்ப பார்வதி வர வைப்பாரு. அப்ப சொல்லுவாரு, என்னுடைய உடம்புல இன்னையில இருந்து உனக்கு நான் சரிபாதி தாரேன். அந்த உருவ வழிபாடுகளும் இருக்கு, சில படங்கள்ல இருக்கு. ஆணு பெண்ணு திருநங்கை, சரிதானே? இது 3 தான் ஆக்சுவலி வந்து சொல்லக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு. இது வந்து சிவபெருமான உள்ள செய்யப்பட்ட ஒரு விஷயம் தானே. இது வரலாறு சொல்லுது இல்ல. ஆமா ஆமா. இது வந்து மத்த எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துல இந்த வழி தெரியாமல் செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமா ஏற்படுது அப்படின்னு தான் நம்ம எல்லாரும். இல்ல இது கலின்னு சொல்ல வரேன். நம்ம முதல்ல கேட்டீங்க இல்லையா, பிளாக் மேஜிக் அவர்வனம் அப்படி சுத்தி வளைச்சு போன அந்த கலியினுடைய நான் என்ன சொல்லணும்னா, இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க 6 அறிவு உள்ள நமக்குன்னு. நான் போய் எப்படிங்க ஒரு ஆணோட குடும்பம் பண்ண முடியும்? அப்ப கலி தானே என்ன மாத்துது. புரியுதுங்களா உங்களுக்கு? எதிர்மறையான ஒரு எண்ணங்களை கொண்டு வருது இல்ல, அப்ப பிளாக் மேஜிக் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு சொல்ல வரேன். சரி, இப்ப அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பில்லி சூன்யம் ஏவல் வச்சிருக்காங்க, எனக்கு யாரோ பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க அப்படின்னு. சில பேர் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஃபிட்ஸ் வரும், அப்புறம் வந்து ஏதோ ஒரு தீர முடியாத வியாதி எல்லாம் வந்துடும், அவங்க வீட்டுல தொடர்ந்து ஏதாவது துர்மரணங்கள் நடக்கும், உடனே சொல்லுவாங்க எனக்கு ஏதோ பில்லி சூன்யம் ஏவல் வச்சுட்டாங்க போல இருக்கு. இது உண்மையா? அப்படி இன்னொருத்தரை தாக்குறதுக்காக அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா? பண்ணலாம். எதை வச்சு பண்ணுவாங்க? அவங்களுடைய துணி, போட்டோ, காலடி மண்ணு, பேரு, அம்மா பேர்களை வச்சு பண்றது. இப்ப இது நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களோ இல்ல ஒரு பாமர மக்களோ சொல்றதா தான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிளாக் மேஜிக்கை வந்து அவங்க தான் நம்புறாங்க. அதை வந்து ஒரு வேடாவே மாத்திட்டாங்க. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பிளாக் மேஜிக்கை நம்புவாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, நாட்டுப்புறம் அப்படின்னு. அப்படி இல்லை. என்னட்ட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனியோட CEO. அவங்களுக்கு 10 கம்பெனி இருக்குதாங்க. அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பல. அவர் சொன்னார் ஏற்கனவே, ஏதாவது காலையில என்னை பத்தி பேசுறாதீங்கன்னு. அவருடைய பொண்ணு எதிர்பாராம விபத்து. இவருக்கு அவர் நல்லா படிச்சவர், ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்றாருன்னா எந்த அளவுக்கு ஒரு டேலண்டா இருப்பாரு. அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு எதிராக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, அந்த CEO தான் என் பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, இது உண்மை அப்படின்னு. உண்மையும் அதுதான். அதுக்கு பிறகு கார்ல இருந்து சில தகுடு பொருள்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு படத்துல வந்துச்சுங்கிறதுக்காக நீங்க சொல்லிடுறாங்க, அது ஏதோ ஒரு கார்த்திக் சார் நடிச்ச படம், அதுல வரும் அந்த கொண்ட இவங்களா வச்சுட்டு எடுப்பாங்க, அந்த மாதிரி இல்ல, இது உண்மை. அந்த மாதிரி ஒரு தகடுகளும் சில பொருட்களும் வைக்கிறதுனால ஒருவர் தாக்கப்பட முடியுமா? உண்மையிலேயே முடியும். அவங்களுடைய சூழ்ச்சிகளையும் அவங்களுடைய கிரக சூழ்நிலைகளையும் அவங்களுடைய குலதெய்வத்தையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களும். கட்டுப்படுத்துறதுன்னா தெய்வத்துக்கு மீறின ஒரு விஷயம் இல்லை, அது நல்ல கரெக்டான ஒரு விஷயம். இப்ப இந்த மாந்திரிகத்துக்கு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் தாய் காளி பெருவுடையான். நீங்க வரலாறை தட்டி பார்த்தா தெரியும். இதுல விமர்சனம் பண்றதுக்கோ கீழே கமாண்ட் பண்றதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அது உண்மையான தகவலை நான் பதிவு பண்றேன். காளி பெருவுடையான பத்தி காணொலியில நிறைய இருக்கு, வலைத்தளங்கள்ல அவ்வளவு இருக்கு. காளி பெருவுடையான் தான் மாந்திரிகத்தினுடைய தகப்பன். அவர் இசக்கி அம்மன், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தையே தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருந்த ஒரு சக்கரவர்த்தி. அதே மாதிரி மாடன்ன்ற ஒரு தேவதை, அவரு மிகப்பெரிய ஒரு கடவுள். இந்த இசக்கி அம்மாவோட பையன் தான் மாடன். அந்த காளி பெருவுடையாங்கிட்ட 8 நாள் மன்றாடினாரு அவனை ஜெயிக்கிறதுக்கு. ஒரு சாதாரண மானிடன், அந்த மானிடனுக்கு இவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சதுக்கு காரணம் பிளாக் மேஜிக், அதர்வனம். பிளாக் மேஜிக்னா என்ன? பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர், அதர்வனம்னா இருட்டு. சரிங்களா? இதுதான் விஷயம். இதை போய் நம்ம பொய்யா சொல்றோம் இல்ல வேற மாதிரி சொல்றோங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து வரலாற்றினுடைய உண்மை. ஒரு முனிவர் வந்து நம்ம தென்பகுதியிலிருந்து வடபகுதி நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அவர் எப்பயும் காலையில மண்ணால செய்யப்பட்ட சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணிட்டு தான் தன்னுடைய அன்றாட வேலைகளை துவங்குவாரு. அன்னைக்கு குற்றாலத்துக்கும் பக்கத்துல வரும்பொழுது பொழுது விடிஞ்சிருது, மண்ணால செய்யறாரு, அது நிக்கல அந்த லிங்கம், தொடர்ந்து இடிஞ்சு விழுகுது. திடீர்னு அவர் சிவபெருமாளை கோபப்படுறாரு, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு, நான் உன்னை வழிபடாம எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு. அதுக்கு அவர் செவி சாய்க்கல, தன்னுடைய பவர்களை பயன்படுத்தி காளி பெருவுடையானன்னு சொல்லி ஒருத்தரை உற்பத்தி பண்றாரு. அவர் வெறும் 200 பேருக்கு தான் சொல்லி கொடுத்தான் அந்த மாந்திரிகத்தை. அவன் தான் மாந்திரிகத்தினுடைய தகப்பன், முடிசூடா மன்னன் காளி பெருவுடையான். அவர் பண்ணினதுக்கு பிறகு சிவபெருமானுடைய தங்கச்சி தான் இசக்கி அம்மாள். இவர் தூண்டுதல் பேர்ல தான் போய் கட்ட சொல்றாரு. இசக்கி பெரியம்மா வந்து கட்டுறாரு காளி பெருவுடையான். எப்படி கட்டுறாருன்னா, தன்னுடைய பவர்களை கல்யாணம் பண்ணல, இசக்கி அம்மாவில எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு இவருடைய மாந்திரிக சக்தி எல்லாம் அந்த தெய்வங்களை கட்டிட்டதா சொல்றாங்க இல்லையா, அதை பண்றாரு. அப்ப மாடன் போய் கேட்கிறாரு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த விஷயம் போகும்பொழுதுதான் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. அப்ப வந்து ஒரு அதர்வனம் தெரிஞ்சவரை ஜெயிக்கிறதுக்கு 8 நாள் தேவைப்பட்டிருக்கு கடவுளுக்கே. இப்ப இந்த மாந்திரிகம்ன்றது உண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, செய்வினை செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஆத்மா உலவுது இப்படிங்கறத உங்களால சொல்லிட முடியுமா? அதுக்கு ஏதாவது பொருள் கொண்டு போறீங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு? கொண்டு போவோம். நம்ம முதல்ல என்னுடைய பாணியில சொல்ல போனா சோவி போட்டு பார்ப்போம்.
சோழி போட்டு நம்ம ஒருத்தருக்கு பார்ப்போம். அப்ப அதுல வந்து சோவி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, அது இந்த பிரசன்ன முறைகள்ல ஏதோ ஒரு அந்த முறை மாதிரி இல்லையா? வரும், அந்த மாதிரி வரும். இப்ப இவங்களுக்கு அந்த சோவி வந்து அது எண்ணிக்கை இருக்கு. 6 விழுந்தா என்ன பலன், 8 விழுந்தா என்ன பலன், 11 விழுந்தா என்ன பலன், 5 விழுந்தா என்ன பலன்றது இருக்கும். இவங்களை நம்ம பர்டிகுலரா நம்ம பார்த்த உடனே கணிச்சிருவோம், இவங்க இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சோவி சொல்றதும் நம்ம எதிர்பார்த்த விஷயமும் ஒண்ணா இருந்தா படார்னு உடைச்சிருவோம். உங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, இதனாலதான் நீங்க வந்திருக்கீங்க, இந்த பிரச்சனைனால நீங்க இன்னதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க, ஆமான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணி அதை சரி செய்யும். பரிகாரம்னா பொதுவா கோவிலுக்கு போக சொல்லுவாங்க. கோவிலுக்கு போனா இந்த விஷயங்கள் பண்ணா அந்த கல்யாணத்துக்கு, குழந்தை பிறப்புக்கு, தொழில்ல முன்னேற்றத்துக்குன்னு. சோ இதுக்கு கூட நீங்க வந்து பரிகாரம் கோவில் போக சொல்றீங்களா? இப்ப நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு கிளைண்ட போக சொல்றோம் அப்படின்னா அவங்க போயிட்டு விளக்கு போடுவாங்க, இல்ல அங்க பிரதேசம் பண்றது, சுத்தி வருது, இது மாத்திரம் தான் தெரியும் அவங்களுக்கு. நம்ம போகும் பொழுது அவங்க வீட்டுல போயிட்டு ஹோமங்கள் பண்ணுவோம், சில வேத மந்திரங்களை ஓதுவோம், பொம்மைகள் செய்வோம், அதை முறைப்படி பச்சை கலையத்துல எடுத்து அடைக்கிறது. இதை ஒரு கிளைண்ட போய் பண்ண சொன்னா அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்ப காய்ச்சலுக்கு இருக்கு ஒருத்தருக்கு, அவருக்கு உள்ள மெடிசனை தான் நம்ம கொடுக்க முடியும். அதே ஒரு கேன்சர் இருக்கிற ஆளுக்கு போய் காய்ச்சலுக்கு உள்ள மெடிசனை கொடுத்தா எப்படி குணமாகும்? புரியுதுங்களா? அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய பிரச்சனையுடைய வீரியம் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். அதை எந்த மாதிரி பண்ணணுங்கிறது நமக்கு தான் தெரியும். கோயிலுக்கு போக சொல்றது உண்மைதான் இல்லைன்னு உண்மைதான் இல்லையா? சரி, தொடர்ந்து சுவாரஸ்யமா பல விஷயங்கள் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அடுத்து வர எபிசோட்ஸ்ல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் கிட்ட இருந்து, தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வாழ்க வளமுடன்.